கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். உயிர்த்தவரின் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் 7. 7 reviving words of the risen. 7 reviving words of the risen. Acts chapter 1 verse 3. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேக காரியங்கள் அவர் பேசினார். அதில் சில காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் அவங்களை உயிர்ப்பிக்கும்படி, ரிவைவ் பண்ணும்படி இயேசு சொன்ன ஒரு 7 காரியங்களை ஆண்டவர் பாரப்படுத்தினபடினால நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது மத்தேயு 28:10. Matthew chapter 28 verse 10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப இயேசு அவர்களோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. தூதர் கூட சொல்றாங்க. அதை 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. verse 20. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்க, நீங்க பயப்படாதிருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலும் தன்னுடைய சீடர்களோடு அடிக்கடி சொல்லியிருக்கிறார். யோவான் 6:20 நம்ம வாசிக்கிறோம். John chapter 6 verse 20. அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் அவங்க அந்த நடுக்கடல்ல பயந்து திகைக்கும் போது நம்ம குறித்த கடந்த நாட்களில் கவனித்தோம். இயேசு அவங்ககிட்ட வந்து சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்க, பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, லூக்கா 24:38. லூக்கா 24:38. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஏன் இந்த பயம் கலக்கத்துக்கு காரணம் என்ன? நான் தான். நம்முடைய இருதயங்கள்ல சந்தேகம் எழும்புது. என்ன ஆகும்? எப்படி இந்த பிள்ளைய வளர்க்க போறேன்? எப்படி என் ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ண போறேன்? எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அம்மா இல்லையே, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? நோ ஃபாதர், நோ ஃபாதர். ஹூ வுட் பி ஏபிள் டு ஹெல்ப் மீ? ஹூ வுட் பி ஏபிள் டு ஹெல்ப் மீ? பிரியமானவர்களே, நினைவர் அப்படினால் சாட்சிக்காக சொல்லுகிறேன். அம்மாவுடைய வாலிப வயதில் பாஸ்டர் அம்மாவுடைய தகப்பனார் நல்ல உயர் அதிகாரியாக இருந்தவங்க திடீர்னு ஒரு மாலையில் ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெட்டி பக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, நான் நல்ல தகப்பனாக இருப்பேன். அவங்கள பலப்படுத்தியது. இதுவரை கர்த்தர் கைவிடலையே, இதுவரை கர்த்தர் கைவிடலையே. 17-18 வயசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு கரம் பிடித்தவர் கரம் விட்டாரா? விடலையே. ஏன் பயம் வருது? How will my future be? What will I do next? என் வேலை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? நம்ம யாரை கும்பிடுறோம்? உயிரோடு இருக்கிற ஒரு தேவன். அவர் பிழைத்து இருக்கிறபடியால் நாம் பிழைத்து இருப்போம். நடத்துவார். நம்ம ஒப்பு கொடுப்போமான்னு அவர் நடத்துவார். நம்முடைய இருதயத்தில் சந்தேகம் எழும்புறபடினால் நம்ம பயப்படுறோம், கலங்குறோம். யோவான் 14:1 வாசியுங்க. John 14:1. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உயிர்த்தெழுந்த இயேசு, the risen Savior,
நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக கொடுக்கிற ஒரு வார்த்தை, டோன்ட் வரி, டோன்ட் பி அஃப்ரைட். கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. லெட் கம் வாட் மே. வாழ்க்கையில் கலங்கிற சூழ்நிலை வருது. 6 வாய் சாப்பிடணும். நான், என் மனைவி, 2 பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட இருக்காங்க. அடுத்த வேளை உணவு எங்கேருந்து வரும்னு தெரியாது. நெருக்கமான சூழ்நிலை தான். கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் கைவிட்டாரா? அடுத்தால எங்கே படுக்கணும்? நான், மனைவி, பிள்ளைங்க பிளாட்ஃபார்மில் படுக்கலாம். என் புக்ஸை கொண்டு எங்கே வைப்பேன்னு வேதனைப்பட்டேன். கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடலையே. கலக்கம் வருது, சோது போக மாட்டோம், மனமுடிவடையலை. அப்படியே கலங்கி செவச்சு, ஐயோ ஆண்டவர் செத்து போயிட்டாருன்னு உட்காரு. A God is not dead, he is alive. A God is not dead, he is alive. எந்த வித பயம் கலக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. லெட் கம் வாட் மே. நம்ம மாத்திரமுடைய வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்போம். If we are sure that I you are committed your lives in the hands of the Lord for his will, for his purpose. அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய நோக்கத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா, கடல் கொந்தளித்தாலும், புயல் காற்று சீறி வீசினாலும், கப்பல் ஆடி பாய்மரம் உடைந்தாலும், fear not, the Lord is with you. அப்படி ஒரு சூழ்நிலை வருமா? பெரிய சந்தோஷம். உங்களை தண்ணீர் மேலே நடக்க வைப்பார். நீங்கள் அமிழ்ந்து போக விட மாட்டார். அவர் என்ன சொன்ன? அக்கறைக்கு போவோம், சார் பாஸ் ஓவர். அவர் சொல்லலை நீங்கள் அமிழ்ந்து போவோன்னு சொல்லலை. அதனால் அமிழ்ந்து போக விட மாட்டார். தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. முதலாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு மெசேஜ், டோன்ட் பி அஃப்ரைட், ஐ ஆம் வித் யூ. 2வதாக வாசியுங்கள், மத்தேயு 28:9. Matthew 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க அப்படின்னார். வீழ்க இல்லை, ஒளிக இல்லை. ஆண்டவர் நம்ம பார்த்து உயிர் தெழுந்த ஆண்டவர் சொல்கிறது வீழ்க ஒளிக அல்ல. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறது வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க. இந்த வாழ்க என்று இயேசு சொன்னதை, அவர் சொன்ன வார்த்தை கைரோ. கைரோ அந்த க அப்படிங்கிறதுக்கு கிரேக்கத்தில் முன்பு சிஹெச், கிரைஸ்ட், கெமிஸ்ட்ரி, சிஹெச் வரும். அந்த கைரோல இருந்து தான் கியர்ஸ். கியர்ஸ், அந்த கியர்ஸ் என்ற சொல்லை தான் இன்றைக்கு நம்ம சியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சியர்ஸ். பிரியமானவர்களே, வாழ்க அப்படின்னு சொல்கிறார். நல்ல சந்தோஷமாக இருங்க. அன்றைக்கு ஒரு கிரீட்டிங், அது இங்கிலீஷில் ஹேல். அந்த ஹேல்லேருந்து ஹலோ, அதுலேருந்து இப்போ ஹாய்க்கு வந்திருக்கு. அந்த ஹலோங்கிறதுக்கு பதிலாக தான் பெந்தெகாஸ்தலுக்கு ரிவைவல் வந்த பிறகு ஹலோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹல்லேலூயா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. வேதத்தில் ஹல்லேலூயா என்ற சொல் வாழ்த்துதலுக்காக பயன்படுத்தப்படலை. ஹலோ என்ற ஒரு பொதுவான சொல்லுக்கு பதிலாக விசுவாசியில் ஒருத்தர் பார்த்தா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு. அந்த ஹல்லேலூயா தான் பின்னால் பிரைஸ் தலார். ஹல்லேலூயா என்று சொன்னால் ஹலேல் என்றால் பிரைஸ், லூ என்றால் யூ, யா என்றால் லார்ட். ஹல்லேலூயான்னா பிரைஸ் த லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் த லார்ட். ஆனால் இயேசுடைய நாட்களில் அப்படி வாழ்த்தலை. அவங்க தேவ நாமத்தை வாழ்த்தலில் பயன்படுத்தலை. ஹேல், ஹேல், சியர்ஸ் அப்படின்னார். இந்த சியர்ஸ் என்ற சொல் நம்ம வேதாகமத்தில் பிரியமானவர்கள் இன்னொரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேர்சியோ. தேர்சியோ, தேர்சியோ என்று சொன்னால் பி சாலிட், பி சாலிட். திடன் கொள். திடன்னா சாலிட். லிக்விடா, கேஸ் அல்ல,
நல்லா சாலிடாக இரு. குட் மார்னிங் அப்படிங்கிற இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும், இந்த காலை நல்ல காலையாக இருக்கட்டும் சொல்கிறோம். குட் டே, நல்ல நாள். ஏன் நல்லா இருங்க தமிழில் சொல்லுவாங்க. ஏன் நல்லா இருங்க, நல்லா இருங்கய்யா, அருமையான வாழ்த்துதல். அதான் குட் டே, நல்லா இருங்க. பிரியமான நீங்கள் ஒரு 10 பேரை பார்த்து உங்கள் வாயால் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்வீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையிலேயே பலிக்கும். அது மாதிரி உங்களை ஒரு 10 பேர் வந்து சொல்லும்போது அவங்க வாயின் வார்த்தை அதை ஒருவேளை நான்சென்சிக்கல் வேர்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒரு சென்ஸில் ஹாய் ஹாய் அப்படி இல்லை. அந்த ஏசு அப்படி சொல்லலை. வாழ்கிறத அவங்கெல்லாம் வாழ்ந்துருக்கணும், நல்லா சேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை வாழ்க வாழ்க. அதான் கோஷம் போடுவாங்க, வாழ்க 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 அப்படிம்பாங்க. நல்ல ஒரு அதுலேருந்து தான் வாழ்க, அதுலேருந்து வந்த சொன்று தான் வாழ்த்து. நம்ம வாழ்த்துறோம், நல்லா வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அவர் அன்றைக்கு அந்த ஸ்திரீகளை பார்த்து வாழ்த்தினார், வாழ்க வாழ்க அப்படின்னு வாழ்த்தினார். அப்போ உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது நமக்கு கொடுக்குற ஒரு உயிர்ப்பிக்கிற வார்த்தை பயப்படாதீங்க. 2வது நல்ல சேர்ஃபுல்லாக இருங்க, சியர்ஸ், நல்ல சந்தோஷமாக இருங்க, வாழ்க. பிரியமான இது ஒரு நல்ல வாழ்த்துதல். அவங்கள வாழ்த்தினார். சரி, 3வது பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 24:36. லூக் சாப்டர் 24 verse 36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 3வது உங்களுக்கு சமாதானம். நீங்க பயப்படாதீங்க, வாழ்க, சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்றார். 20:19 வாசியுங்கள். யோவான் 20:19. ஜான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, யோவான் 14:27 முதலே வாசித்தோம். உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார். 3வது அவர் சொன்ன வார்த்தை சமாதானம். இந்த சமாதானம் இந்த கிரேக்க சொல்லு பிரியமல்ல, நீங்கள் கேட்டிருப்பீங்க, கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் இது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இந்த பெயர் வைப்பாங்க, ஐரீன். ஐரீன், இந்த ஐரீன் என்பது கிரேக்கத்தில் ஹனே ஹனே என்று அழைக்கப்பட்டது. ஐரீன். இந்த ஐரீன் என்பது எபிரேயத்தினுடைய ஈக்குவலான ஒன்று தான் ஷாலோம். இது சமாதானங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் வார் இல்லை, சமாதானம். அதான் அவர்கள் பைபிளில் இருக்கும், அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியலை. தே நோ நாட் த வே ஆஃப் பீஸ், தே டோன்ட் நோ த வே ஆஃப் பீஸ். வேதத்தில் சொல்லப்பட்ட சமாதானம் இட்ஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் வார். யுத்தம் இல்லாததினாலே வருகிற ஒரு சமாதானம் அல்ல. அந்த ஷாலோம் இல்லைன்னா ஐரீன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை என்னன்னா, எந்த கலக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, பிரியமான ஒரு நிறைவான வாழ்வு. அந்த வாழ்க்கையுடைய தொடர்பு, வாழுதல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. இவன் என்கிட்ட சண்டை போட்டான், இவன் என்கிட்ட பேச மாட்டாங்க, அவன் என் மூஞ்சி தூக்கிட்டு போகிறான், அவன் மூஞ்சி அவன் தூக்கிட்டு போகிறான், எனக்கு என்ன வந்துச்சு? அவன் மூஞ்சி அவன் தூக்கக்கூடாதா?
அவன் ஏன் என்கிட்ட விஷ் பண்ணலை பண்ணட்டும் போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு, அவன் இஷ்டம், அவன் சொல்லலை, ரைட்டு. அதுக்கு என்ன ஐயோ ஆண்டவரே அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் மாதிரி தேவனே செத்து போனார்னு உட்காரணுமா? அதான் ஐரீன். ஒரு நாள் நம்ம சபையில் இருந்த ஒரு சிஸ்டர் வந்து கோபமாக, அவங்கெல்லாம் இந்த ஜஸ்ட் சீயிங் த்ரூ மீ அண்ட் வாக்கிங், அப்படியே என்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஊடுருவி, இங்கிலீஷில் சொல்லுவாங்க சீயிங் த்ரூ மீ, என்ன ஒரு பொருட்டாகவே நினைக்கல, ஒரு ஆள் வரணுன்னே நினைக்கல, என்னை பார்த்துட்டு விஷ் பண்ணாமல் போகிறாங்க அப்படின்னாங்க. பேர் வேறு சொல்லுங்க, இன்னார்லாம் என்னை பார்த்துட்டு கண்டுக்காமலே போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படியா, நம்ம சபையில் அப்படி இருக்காங்களா, உங்களை விஷ் பண்ணலையா? பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிறேன். நீங்கள் விஷ் பண்ணி கூடவா அவங்க பதிலுக்கு விஷ் பண்ணலைன்னு? நீங்கள் விஷ் பண்ணி கூட சிஸ்டர் அவங்க பதிலுக்கு விஷ் பண்ணலைன்னு. இவங்களுக்கு என்ன ஆசை, இவங்க விஷ் பண்ண, இவங்களை எல்லோரும் விஷ் பண்ணணுமா? இவங்க விஷ் பண்ணி கூட அவங்க விஷ் பண்ணலைன்னு கேட்டால் நீங்கள் ஏன் பண்ணலைன்னு. ஒருத்தர் வாழ்த்துக்கிறதுல முந்தி கொள்ளுங்கள்னு இருக்கேன், நீங்கள் ஏன் பண்ணலைன்னு. அப்போ தான் ஒரு கதை சொன்னேன். இராணுவத்தில் ஒருத்தன் தான் மேலதிகாரியாகவே கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அவனுடைய அசிஸ்டண்ட்டை பற்றி. என்ன கம்ப்ளைண்ட்டு, இவன் என்னை மதிக்கவே மாட்டேக்கான், என்னை பார்த்து அவன் விஷ் கூட பண்ணலை, சல்யூட் பண்ணலை அப்படின்னு இவன் தனக்கு கீழே இருக்கிற ஒரு சோல்ஜரை பற்றி மேலதிகாரத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்படியா, உங்களை பார்த்து கூட அவன் சல்யூட் பண்ணலையா? இல்லை சார். அவனை கூப்பிட்டார். உனக்கு பனிஷ்மெண்ட், இவரை பார்த்து கூட நீ சல்யூட் பண்ணலையா? இப்போ என் முன்னால் அவருக்கு 50 சல்யூட் பண்ணணும். எத்தனை சல்யூட்டு? 50 சல்யூட். அவன் சரி சார். 2 பேர் நிற்காங்க. இவன் அவர் 1 அப்படின்னு இவன் விஷ் பண்ணுறான். இவன் விஷ் பண்ண இப்போ அவரே என்ன பண்ணணும், விஷ் பண்ணணும். 2 இப்போ பனிஷ்மெண்ட் யாருக்கு? கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு. அவரும் 50 தடவை கையை தூக்கி கீழே போட்டு அவன் மூஞ்சி தூக்கிட்டு போகிறான்யா, நீ ஏன் கவலைப்படுற? ஐரீன், நோ வரி. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வீட்டில் போய் ஹஸ்பண்ட் எப்படி மூஞ்சை தூக்கிட்டு இருந்தாங்களாம். மார்ட்டின் லூத்தர் தான் நினைவு வருது, நான் என்ன பண்ணேன், மூஞ்சை தூக்கிட்டு இருந்தாங்களாம். ஏம்மா இன்னைக்கு? இல்லை, அந்த சிஸ்டரை பார்த்துட்டு விஷ் பண்ணாமலே போயிட்டான். ஏன் அப்படி பண்ணான்னு தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயிலுக்கு வரவே இஷ்டம் இல்லை. அவங்க விஷ் பண்ணனால இவங்க கோயிலுக்கு வரவே வர இஷ்டம் இல்லையா? அதெல்லாம் கண்டுக்காதமா என்னமோ சொல்லி அனுப்பிட்டார். அடுத்த வாரம் திரும்ப வந்து மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கு. ஏன்ப்பா இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னன்னே எனக்கு புரியலைப்பா, எனக்கு கோயிலுக்கு போகவே இஷ்டம் இல்லை. என்ன ஆச்சு உனக்கு? அவள் ஏன்னா வந்து பேசுகிறப்பா, வலிய வந்து பேசுகிற, ஏன் பேசுகிறதே தெரியலை. ஏம்மா நேத்தானே பேசலைன்னு போன வாரம் கோவப்பட்டேன். ஆமாம், அன்னைக்கு பேசாமல் போயிட்டேன். இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை? என்கிட்ட வந்து பேசுகிறா, ஏன் பேசுகிறான்னே தெரியலை. அட பாவமே, எங்கே உங்களுக்கு சாலம் இருக்க போகுது, ஐரீன் இருக்க போகுது? நல்லா ஜாலியாக இருங்க. பேசுகிறாங்களா பேசுங்க, அவங்க பேச விரும்பலையே தொந்தரவு பண்ணாதீங்க. ஐரீன், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, இருக்கிறதுல சந்தோஷம் போதும் என்ற மனதில் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எனக்கு என்ன இல்லைங்கிறதில்ல, எனக்கு என்ன இருக்கு. எனக்கு என்ன இல்லை என்பது எனக்கு வேதனை இல்லை, எனக்கு என்ன இருக்கு போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்போ முதல்ல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறது பயப்படாத, 2வது வாழ்க, 3வது சமாதானம் ஐரீன், 4வது மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதோ
அடிக்கடி சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை இது. அதான் விசுவாசத்தில் தரிசனத்துக்கு நடத்து. இந்த பாரு, பிஹோல்ட், இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு. அவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம், till the end of the world, சதா காலங்களிலும், எல்லா நல்ல நாள், கெட்ட நாள், கொரோனா நாள், இல்லைன்னா வேற நாள், என்ன நாளாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, எந்த நாளாக இருக்கட்டும், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. இன் ஆல் டேஸ், எல்லா நாட்களிலும் அநாதி தேவன், என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். நல்ல நல்ல அவர் தான் நன்றி தேவன். தீங்கு நாள் வரும், கைவிட மாட்டார். ஏசியலுக்கும் கொடுத்த செய்தி, ப்ரிப்ரேஷன் ஃபார் மிரக்கிள், ப்ரிப்ரேஷன் ஃபார் மிரக்கிள். கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது, பாய்மரம் உடஞ்சி போகுது, எதிர்காற்று வீசுது. God prepares you to see a miracle. இதெல்லாம் நடக்கலைன்னா எப்படி நமக்கு மிராக்கிள் நடக்கும்? அவ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தான் அவருடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, ஒருவேளை எதிர்மாறான சூழ்நிலை இல்லை. நான் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னேன், I felt the presence of God much close to me in the ICU than on the pulpit. நெருக்கம் வரணும்னு நான் சொல்லலை. நெருக்கம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் கைவிடலை. இந்த புல்பிட்டில் நின்று ஆவியில் நிறைந்த பிரசங்கம் பண்ணும்போது நான் தேவ சமூகத்தை உணர்ந்ததை விட, இந்த ஐசியூவில் யாருமே இல்லாமல் படுத்திருக்கும்போது அந்த பிரசன்ஸை ரொம்ப அதிகமாக என்னோடு பேசிகிட்டே இருந்தார். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், கண்டிப்பாக கரம் பிடித்தவர் நடத்துவர். பலமுறை அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசேட்ட சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க, அவர் கூட இருக்கார், நான் கூட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, வாழ்வாங்கு வாழ்ந்துருங்க, பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தைகள் அந்த சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. லூக்கா 24:45-46. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாயிருந்தது. 44 கூட வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பிரியமானவர்களே, எழுதியிருக்கிறபடி எல்லாம் நடக்குது, எழுதியிருக்கிறபடி நடக்குது. சுட்டி காட்டுறார். அதை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறக்கிறார். அவருடைய மனதை அவர் திறந்து வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனசை அவர் திறக்கணும். நிறைய பேருக்கு வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சை இல்லை. இன்னும் வாசிக்க 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 எனக்கு புதுசாக இருக்கு. இவ்வளோ பிரசங்கங்களை எடுத்து இந்த பைபிள் ரீடிங் நான் உட்கார்றேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு புதுசாக இருக்கு. இங்கே 1-2 முறை சில சந்தேகம் கேட்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல, அடுத்த வாரம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். இன்னும் எனக்கு தெரியாதது நிறையா இருக்குது. தெரிந்தது கைமண் அளவு என்று சொன்னால் தெரியாதது கடல் மண் அளவு. இந்த வேதாகமத்தில்
ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் புதுசாக இருக்கு. அவன் நம்முடைய மனசை அவர் திறக்கணும். வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார். திறந்து சொல்ல எல்லாம் எழுதியிருக்கிறபடி அப்படிங்கிறார். லூக்கா 24:26 வாசிங்க. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இது. திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன சொன்னா தெரியுமா? வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறபடி இதெல்லாம் முன்னால் சொல்லியிருக்கிறபடி இதெல்லாம் இப்படி நடக்குன்னு சொல்லி விவரித்து காட்டினேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியோடு கூட சேர்த்து இதை சொல்கிறேன். பிரியமானவர்களே, 1985 மார்ச் மாதம் 5ஆம் தேதி ரெசிக்னேஷன் வாஸ் அக்செப்டட். 3ஆம் தேதி கொடுத்தேன். அவங்க 2 நாள் ஹோல்டு பண்ணி நீ எப்படியாவது வித்ட்ரா பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இல்லை, நான் ஊழியத்துக்கு போகிறேன், என் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். மார்ச் மாதம் 5ஆம் தேதி அது அக்செப்ட் ஆச்சுது. பிரியமானவர்களே, ஏப்ரல், மே, ஜூன் 5ஆம் தேதி ரிலீவ் ஆனேன். ஜூன் 5ஆம் தேதி ரிலீவ் ஆகி வீட்டுக்கு வந்தால், ஐயோ வேலை இல்லையே, பணம் இல்லையே, பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம், அந்த வேதனைலாம் இல்லை. தவறாக நினைக்காதீங்க, எனக்கு கணித பாடம் ரொம்ப பிடிக்கும். இனி மேத்ஸ் டீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, இனி மேத்ஸ் நான் டீச் பண்ண மாட்டேனே, நான் மேத்ஸில் நிறைய பசில்ஸ்லாம் போடுறேன். பிரியமானவர்கள், மிஸ்டர் ஹென்ரி கார் அப்படிங்கிற, உங்களை பெருமைக்காக விவரத்துக்காக சொல்கிறேன், மிஸ்டர் ஹென்ரி கார் அப்படிங்கிற பெரிய கல்வியாளர், அவங்க கணிதத்தை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க. நான் பின்னால் கேள்விப்பட்டேன், நான் அதை பார்க்கலை, நான் பின்னால் கேள்விப்பட்டேன். அந்த புக்கில் அவங்க என் பேரை எழுதியிருக்காங்க. எப்படி? மிஸ்டர் ராபர்ட் சைமன். அவங்க எழுதின வார்த்தை, அவரை போல் கணிதத்தை டீச் பண்ணுறவங்களும் நான் பார்க்கல அப்படின்னு அவர் எழுதியிருந்ததாக அந்த புக்கை வாஸ்தவம் எனக்கு சொன்னேன். பெருமைக்கு விளக்கத்துக்காக சொல்கிறேன். அவ்வளோ தூரம் கணிதத்தை டீச் பண்ணுற, ஒவ்வொரு கான்செப்டையும் டீச் பண்ணுறதுக்கு சில விளையாட்டுகள் வைப்பேன். என் கிளாஸில் மேத்ஸில் யாருமே ஃபெயில் ஆனதே இல்லை. அல்ஜிப்ரான்னா காப்ரா, அல்ஜிப்ரான்னா கோப்ரான்னு சொல்கிற காலகட்டத்தில் அல்ஜிப்ராவை என் பிள்ளைங்கள்லாம் விரும்பி படித்தாங்க. இருக்கட்டும், இனி நான் டீச் பண்ண போகிறது இல்லையே, இனி அந்த கணிதத்தை நான் டீச் பண்ண மாட்டேனே அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனை. ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். அது ஒன்று தான் எனக்கு வேதனை. அந்த நேரம் பார்த்து பாஸ்டர் சுந்தரையா, நான் ரிலீவானேன்னு தெரியும், சுந்தரையா என்னை பார்க்க வந்தாங்க. வீட்டில் வந்து பல காரியங்களை என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன தைரியப்படுத்த, ஊழியத்தின் பாதைகள், ஊழியத்தில் வரக்கூடிய சூழ்நிலை, எல்லாவற்றையும் சொல்லி ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க. நான் ஒரு புத்தகம் எழுதினால் கூட அது அங்கே இடம் பெறும். என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, என்ன வந்தாலும் சரி, எனக்கு இது தெரியாது, ஐயோ இப்படி நடக்கும்னு தெரியாது, ஐயோ இப்படிலாம் இவங்க பேசுவாங்கன்னு தெரியாது, இப்படிலாம் இவங்க சொல்லுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தெரியும், இப்படி தான் நடக்கும், எனக்கு தெரியும், இவங்களாம் இப்படிலாம் மாறுவாங்க, எனக்கு தெரியும், எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல படிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. பிரியமானவர்களே, நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கேன். வீட்லேயும் பசங்க நினைவுபடுத்தினாங்க. நேற்று எனக்கு தெரியும், அவங்க கொடுத்த ஆலோசனைகளை ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது ஒன்று தான் எனக்கு நினைவு இருக்கு. அந்த எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லு அப்படிங்கிறத பின் நாட்களில், ஆரம்பத்திலேயே இன்னும் ஆண்டவர் எனக்கு ரொம்ப உற்சாகமாக வெளிப்படுது. என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம நல்லா கவனிங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாகவே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. என்ன நடந்தாலும் சொல்லலாம், வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே. ஒரு பிரதர் என் கூடயே இருப்பார்,
பல முறை அவருக்கு நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். அவரோட பல முறை சாப்பிட்ருக்கேன். அத்தனை முறை நான் அதை பொதுவாகவே சொல்லுவேன். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை என்னை வெளியே கூட்டி போய் சாப்பிட்டதில்லை. ஒரு காலகட்டத்தில் அவர் எனக்கு விரோதமாக எழும்பினார். ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக உன் கூட தாளந்தில் கைப்பற்றவனே உனக்கு விரோதமாக குதிங்கால உயர்த்துவான்னு பைபிள் எழுதியிருக்குல்ல, அதானே நிறைவேறுது. பெரிய நான் பயப்படணும்? என்ன நடந்தாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக. வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கு. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலப்பத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எழுதியிருக்குல்ல, விழுவாங்கல்ல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாக்கியதே போ. அப்போ ஆயுதம் உருவாக்கப்படுமா, உருவாக்கப்படாதா? உருவாக்கப்படும். நான் சோர்ந்து போக வேண்டாம். வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கே, எழுதியிருக்கிறதான்னு நடக்குது. எழுதியிருக்கிறதான்னு நடக்குது. உன் கூட தாளந்தில் கை வச்சவன் உனக்கு விரோதமாக குதிங்கால தூக்குவான். எல்லாரும் உன்னை விட்டு ஓடி போவார்கள். வேத வாக்கியத்தில் எழுதியிருக்குல்ல. உன் வாழ்க்கையில் நீ தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை திருப்பிப்பார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகவே அது நடந்து கொண்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எல்லா நெருக்கங்களும் வரும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. நல்லா பைபிளை பாருங்கள். அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு வசனம் அங்கே இருக்கும். உங்கள் சிச்சுவேஷனுக்கு அங்கே ஒரு வசனம் இருக்கும். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் ஊழியத்துக்கு வரும்போது என்னை பலப்படுத்தின ஒரே ஆலோசனை, எது நடந்தாலும் எனக்கு தெரியும். இப்படி தான் நடக்கும், இப்படி தான் செய்வாங்க, இப்படி தான் பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் செய்வாங்க. புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் எல்லா சூழ்நிலை எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி 2 கொரிந்தியர் 6ன்னு நினைக்கிறேன், 1லேருந்தே வாசிங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாமாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. சொல்லியிருக்காருல்ல, நான் உனக்கு உதவி செய்வேன், உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அவர் சொல்லி இருக்காரு. வாசிங்க. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, இந்த ஊழியம் நாங்கள் செய்கிற ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். நம்ம எப்படியாவது நம்ம எல்லாரும் ஊழியர்கள் தான். நம்மை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ண வேண்டும். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் அடி வராதா? வந்திருக்கு, எழுதியிருக்கு. அடிகளிலும் காவல்களிலும் கலகம், விரோதமா கலகம் பண்ணுவாங்க. கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம். சாதாரண செய்தி வருமா? பிரயாசப்படுறோம்ல. பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்கள். பிரியமானவர்களே, இரவெல்லாம் தூங்காமங்க வந்து நின்றுருக்கிறேன். என்னை பற்றி பெருமைப்படலை. கிருபை கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவென்றால் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம், தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும். கனம்
கனவீனம் சொல்ல ஐயோ அவர் மாதிரி வராதும்பாங்க. அவரை மாதிரி மோசமான ஆளே கிடையாது. சும்மா எப்போ பார்த்தாலும் இது நகைப்படாத, தாடி வைக்காத, இப்படி முடிய வெட்டாத, சேச்சா என்ன சபையாது. சபைன்னா ஜாலியாக இருக்கணும், அப்படியே டான்ஸ் ஆடணும், அப்படியே எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போகணும், அப்படியே அது ஜாலியாக அப்படி உட்காந்துட்டு சாப்பிட்டு வரணும். இது என்னடா போகிறேன், இப்படி உட்காராத, அப்படி உட்காராத, இப்படி கொடுத்தாது சச்சா அப்படின்னு திட்டுறவங்களும் இருப்பாங்க. அவர் சத்தியத்துக்கு சாட்சிங்க, வசனத்தை அப்படியே சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கனமும் இருக்கும், கனவீனமும் இருக்கும். கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் கெட்ட பேர், துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் நல்ல பேர். நற்கீர்த்தியிலும் தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ரெண்டும் செய்வாங்க. போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும். நற்கீர்த்தியிலும் துர்க்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் பாதி பேர் ஃப்ராடுடான்னு கூட சொல்லுவாங்க. தசம பாகம் கொடுங்கன்னா தசம பாகம் உருட்டல்மாங்க. காணிக்கை கேட்டால் என்ன சும்மா காணிக்கைன்னு கேட்காருமாங்க. பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்கிறேன். விதைச்சாதான் இருக்க முடியும்னு அறிந்திருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். புதிய பல தசமபாகம் இல்லைன்னா எங்கே இருக்குன்னு காட்டி கொடுக்குறேன். அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்னு சொல்கிறேன். அப்போ சில என்ன சொல்லலாம், ஃப்ராடுன்னு சொல்லலாம். காணிக்கைன்னு கேட்குறாருங்கிறான். திட்டங்களை அவர் தர்றாரு, திட்டங்களை நிறைவேற்ற உங்களுக்கு வழிவகளை தர்றார். இவ்வளோ பிரியமானவர்கள் நேற்று தம்பிமாரோட பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன கணக்கு போட்டோம். இப்போ நம்ம அன்பின் விருந்து ஒரு வாரத்துக்கு சாதாரணமாக 10,000 ரூபா ஆகுது. ஒரு வாரத்துக்கு 10,000 ரூபாய் என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபாய் ஆகிறது. இதில் நம்ம வாலண்டியர்ஸ், சாட்டர்டே வாலண்டியர்ஸ் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டின்னர் கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். ஸ்பெஷலாக நம்ம குரூப் மீட்டிங் முடியுது, காஃபி டீ கொடுக்குறோம். வெறும் அந்த மத்தியான லவ் ஃபீஸ்ட் மாத்திரம் கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஒரு வாரத்துக்கு வருது. அதுக்கு வந்து சேர பிரதர்ஸ்க்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணுமா? 10,000 ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபா. ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபான்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ என்ன செய்கிறாங்க? நல்ல வசதி உள்ளவங்க, இல்லை அதில் ஆவியில் உற்சாகம் உள்ளவங்க, ஆவியில் ஏவப்பட்டவங்க ஒருத்தர் 500 ரூபா கொடுக்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபா போடுறாங்க. அப்போ வந்து செயல் திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். நான் சொன்ன அந்த வாலண்டியர்ஸ் இதெல்லாம் சேர்க்காம ஒரு ஆஃபரில் 5 lakhs a year, 5 lakhs a year. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இதை பார்த்து ஒருத்தன் வா எப்போ பார்த்து காசுன்னு கேட்கறப்பா. நான் ரொம்ப செலவழிக்க விரும்புகிறேன். உங்கள் பைக்கெலாம் வெயிலில் இருக்குது. உங்கள் ஒருத்தர் பைக்கில் கை வச்சு அப்படி சுட்டுச்சு. ஐயோ பைக் இவ்வளோ கொதிக்கிற வெயிலில் இருக்கேன்னு சொல்லி டாக்டர் பிரவீன்கிட்ட பேசி அந்த க்ரீன் ஷேட் போட்டோம். அது ஒரு 12,000 ஆச்சு. எப்படி முடியும்? நீங்கள் பில்டிங் ஃபண்ட், பில்டிங் மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் செகண்ட் வீக்கில் கொடுக்குறீங்க, அதில் கொஞ்சம் இல்லைன்னா மீதி சபையில் எனக்கு வர்ற காணிக்கை தசமப்பா, இல்லை வெளி ஊழியங்கள்லேருந்து எனக்கு கிடைக்கிற காசு. பெருமைக்காக சொல்லுங்க. இதை புரிஞ்சிக்காம சில என்ன சொல்லலாம், எத்தர்ன்னு சொல்லலாம், ஃப்ராடுன்னு சொல்லலாம். சொல்லுவாங்க தசமபாகம் கேட்கப்பா. உங்கள் தசமபாகம் ஒவ்வொரு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க கணக்கில் சமநிலை பிரமாணம். அது 50,000 கொடுத்தாலும் சரி, 50 ரூபா கொடுத்தாலும் சரி, 2 பேருமே 10ல் 1 கொடுக்குறீங்க.
2 பேரும் சமமாக கொடுக்குறீங்க. அவரும் 10ல் 1 கொடுக்காரு, இவரும் 10ல் 1 கொடுக்குறாரு. அது 50,000 50,000 வேறுபாடு அல்ல. அங்கே தான் சமநிலை பிரமாணம் இருக்குது. அவ எத்தர் என்னப்பட்டாலும் வாசிங்க. அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் தெரியவே தெரியாது. ராபர்ட் தெரியவே தெரியாது. யார் அவர்? அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாக. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் யாரு. நான் எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருப்பாங்க, அவங்கள பற்றி அவங்க பிரசங்கம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், அவங்கள தெரியாது. அவங்க பிரசங்கம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க டான்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சந்தோஷமாக சொல்ல முடியும், நான் என்னை அறிந்தவர்களால் நன்றாய் அறியப்பட்டவன். வாசிங்க. சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அப்படிதாங்க காட்டணும். எல்லாம் சொன்னபடி நடக்கு, எல்லாம் எழுதியிருக்கு. நம்ம அவருடைய ஊழியக்காரராக, அவருடைய பிள்ளைகளாக காட்டுறோம். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை. எல்லாம் எழுதியிருக்கு, அப்படி தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அருமையான வேத பகுதி. எப்போதும் எனக்கு ஒரு சாட்சியாக நான் அந்த வேத பகுதி எடுக்கிறது உண்டு. பிரியமானவர்களே, நேரம் கருதி நான் முடிக்கிறேன். 6வது வாசிங்க. யோவான் 21, 20, 22. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். யோவானை பற்றி சொல்லியிருக்கு. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா என்றார். உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, ஃபாலோ மீ. அவனை பற்றி இவனை பற்றி கவலைப்படாது. திரும்ப சொல்கிறேங்க, நான் எனக்கு தெரியும், சுந்தரையார் தான் தெரியும். சுந்தரையார் அடிக்கடி சொல்லுவாங்க, அதர்ஸ் மே யூ கேன் நாட், அதர்ஸ் மே யூ கேன் நாட். அங்கெல்லாம் இப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. சரி, அங்கே போ. உனக்கு அது சரின்னு தெரிஞ்சா அங்கே போ, இது சரின்னு தெரிஞ்சால் இங்கே வா. இட்ஸ் சிம்பிள் ஈக்குவேஷன். இங்கே இருந்துட்டு ஏன் அது சரிங்கணும், இங்கே இருந்துட்டு ஏன் அது சரிங்கணும்? உனக்காக மரித்தது இயேசு. பிரியமானவர்களே, அதர்ஸ் மே யூ கேன் நாட். நீங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள். அதான் இங்கே இருக்கீங்க. நீ எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள். அதான் பவுல் எழுதுறாரு. இயேசு என்ன சொல்றாரு? அவன் காரியம் என்னன்னு கேட்காத, நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ண. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை வேணும்னா நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னார், இந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார், அவர். நீ இயேசுவை ஃபாலோ பண்ண. இயேசு சொன்ன உபதேசத்தை நீ ஃபாலோ பண்ண. பைபிள் இயேசு என்ன சொல்ற அதை நீ ஃபாலோ பண்ண. நீ என்ன ஃபாலோ பண்ண? அந்த ஃபாலோ என்ற சொல்லினுடைய பொருள் இமிட்டேட். இதுதான் பின்னாலே வான்னு அர்த்தம் இல்லை. என்னை பின்பற்று அப்படின்னா நான் செய்கிற மாதிரி நீ செய். நான் உனக்கு வச்சிருக்க பாதையில்ப்பா, நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா அதை கேளு. பவுல் என்ன சொல்கிறாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா என்ன பின்பற்றுங்கள் என்ற பொருள் இல்லை. நான் எப்படி கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுங்க. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நான் எப்படி ஜெபிக்கிறேனோ அதே மாதிரி நீ ஜெபிமா. நான் எப்படி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும், எப்படி நான் பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படி, ஏன் இதை நான் செய்கிறேன், ஏன் நான் இப்படி செய்யலை, ஏமா நீங்கள் மட்டும் நகை போடல,
பாஸ்டர் சொன்னார், இல்லை கர்மேல் அது வழக்கம். இல்லை அப்படி சொல்லாதீங்க, இந்த வசனம் என்கிட்ட பேசிச்சு, இந்த பைபிளில் இந்த வசனம் எப்படி இருக்குது, இந்த வசனத்துக்கு நான் பயந்து போடல. அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கோ. நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுங்க. நான் பைபிளை பின்பற்றுவது போல் நீ இயேசுவை பின்பற்று. ஒரே ஒரு ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட். இயேசுவை பின்பற்றுன்னு இயேசு எங்கே இருக்காரு? அவருடைய வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த வார்த்தையினுடைய மகிமை பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டு உபதேசம், அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நான் பின்பற்றி, அந்த வார்த்தை என்னது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பெரியம்மாள் தேவ பக்திக்குரிய ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ். தேவ பக்தி, தேவ பக்தினா என்ன? 1 தீமோத்தேயு 3:15 என்று நினைக்கிறேன். The mystery of God. What is the mystery of godliness? வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம். The mystery of God. What is the mystery of godliness? தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. With no contradiction. With no contradiction. அதில் எந்த கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்படணும். நான் பக்திமான், பக்திமான் என்ன? வார்த்தை மாம்சமாகணும். பைபிளில் பொய் சொல்லாதேன்னு இருக்குது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. அந்த வார்த்தை எப்போ மாம்சமாகும்? நான் பொய் சொல்லாமல் இருக்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகும். அப்போ நான் என்ன? ஒரு பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையாக மாறும்போது வித் நோ கான்ட்ரடிக்ஷன், அதில் எந்த கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது, நாம் பக்தி உள்ளவர்களாக மாறுவோம். அதான் தேவ பக்தியின் ரகசியம். பிரியமானவர்கள், அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்க. என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்க. வேறு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அந்த எவாஞ்சலிஸ்ட் சொன்னார், இந்த எவாஞ்சலிஸ்ட் சொன்னார், அந்த சபையில் சொன்னாங்க, இந்த சபையில் சொன்னாங்க. அந்த சபையில் நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், ராஜ்யத்தின் புத்திரனாக இருந்தால் நரகத்துக்கு போவேன், நீ வேசியாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போவேன், நீ 10 பேரோட படுத்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு அந்த சபையில் சொன்னாங்கன்னா அந்த சபைக்கு போயிடுங்க. பைபிள் என்ன சொல்லுது? எந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொன்னார்? ஆயக்காரர் வேசிகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னால், இதுக்கு வேசியாக இருந்தால் போகலாம், பரலோகத்துக்கு போகிறக்கே கண்டிஷன் வேசியாக இருக்கணும்னு சொன்னாரா? எவ்வளோ பயங்கரமான தேவ தூஷணம். ராஜ்யத்தின் புத்திர புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் அவர் சொன்னது யாரை சொன்னார்? நீ பரிசுத்தம் 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 அப்படியே துணிந்து சொல். நீ பரிசுத்தம் பரிசுத்தம்னு இருந்தன்னா புறம்பான இருளில் தள்ளப்படுவாங்கிறாரு. இல்லை, அது உண்மைதாங்க அப்படின்னா அங்கே போயிடுங்க. எல்லாம் எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பதா? பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். நீதியை செய்கிறவர்கள் இன்னும் நீதியை செய்யணும். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், கிருபையின் மேலே கிருபை, விசுவாசத்தின் மேலே விசுவாசத்தம். அது வேணும்னு வருமானா அங்கே இருங்க. சிம்பிள். நீ யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்க? நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன்னான்னு பார்த்துக்கோங்க. பவுல் சொல்வார், கிறிஸ்துவை பின்பற்றுவதை மாதிரியாக நோக்கம். இங்கிலீஷில் மார்க் தம். மார்க் வெதர் so and so follows Christ, follows the word of God. இல்லைன்னா வேத புரட்டனா இருக்கார, வேத வசனம் அப்படியே புரட்டி தள்ளுறாரா? ஜாக்கிரதையாக இருங்க. பேதுரு எழுதுகிறார் 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில், அன்றைக்கு இஸ்ரவேலுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கள்ளப்போதர்களை பற்றி அவர் எழுதுகிறார். இன்றைக்கு எவ்வளவு கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசி என்பது பாகாலை கொண்டு குறி சொல்லுகிறவன் கள்ள தீர்க்கதரிசி அல்ல. யெகோவா யாவே நாமத்தில்
யாவே சொல்லாமல் இருந்தும் பொய்யாய் சொல்கிறான்னு அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. கள்ள போதல் என்பது கிறிஸ்தவ மதத்திலிருந்து கொண்டு இந்த பைபிளை தூக்கி கொண்டு பைபிளுக்கு மாறாக பிரியமான ஜனங்களை கெட்டு போகிற வழியை ஆதாய தொழிலாக செய்கிறானே அவன்தான் கள்ள போதகன். அவன்தான் கள்ள போதகன். ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் இயேசுவை இமிட்டேட் பண்ணுங்க. கடைசியாக வந்து சொல்லி முடிக்கிறேன். அவர் சொன்ன அநேக வார்த்தைகளில் இது ஒரு முக்கியமான வார்த்தை. மற்ற 28:19-20 மற்ற 28. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மார்க் 16:15, மார்க் 16:50. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். லூக் சாப்டர் 24:47-48, லூக்கா 24:47-48. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். யோவான் 15:16, John 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதற்காகவே நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 20:21-22. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, சிலர் சொல்லுவாங்க முதலாவது யூதேயா, அப்புறம் எருசலேம், அப்புறம் சமாரியா, அப்புறம் பூமியின் கடைசி பறந்தோம். அப்படிலாம் 1, 2, 3 ஆண்டவர் சொல்லலை. பிரியமல் இங்கிலீஷில் வாசிச்சிங்கன்னா போத் இன் ஜெருசலேம் சமாரியா அப்படின்னு இருக்கும். போத் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்திலும் ஃபஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது அப்படிலாம் இல்லை. அது வந்து சில வேளை வியாக்கியானத்தில் சொல்கிற தவறான காரியம். ஆனால் மூல மொழியிலையும் சரி, ஆங்கிலத்தில் அந்த இலக்கணம் தமிழ்லையும் அப்படி தான் இருக்குது. முதலாவது ரெண்டாவதுலாம் சொல்ல அது பிரசங்கிமார் சொன்னது. புறப்பட்டு போங்க, வீட்டில் சாட்சியாக இருங்க, ஊரில் சாட்சியாக இருங்க, மிஷினரியாக போங்க, கிராம ஊழியங்களுக்கு போங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்துக்கும் சாட்சியாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பயப்படாமல் இருங்க, வாழ்ந்துருங்க, சமாதானமாக இருங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நடக்கிற எல்லாம் எழுதி இருக்கிறபடி தான் நடக்குது. நீங்கள் என்ன இமிட்டேட் பண்ணுங்க. நீங்கள் புறப்பட்டு போங்க. ஸ்கூலில், காலேஜில், வேலை ஸ்தலத்தில், அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில், கர்த்தவங்களை அனுப்புகிற இடங்களில், ஓடுற ட்ரெயினில், பஸ்ஸில், கர்த்தவங்களை வைக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் எப்படி ஆகிலும் கர்த்தருக்கென்று சாட்சியாயிருங்க. எப்படி ஆகிலும் கர்த்தருக்கென்று சாட்சியாயிருங்க. பிரியமல் ஒரே ஒரு வசனத்தை ஆண்டு உள்ளத்தில் பாரப்படுத்துகிறார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். செய்தியில் முதலாவது சொன்ன வாசிப்பு அந்த வசனத்தை. யாத்ரா 34:10, எக்ஸோடஸ் சாப்டர் 34:10. அதற்கு அவர் இதோ மோசேயை பார்த்து சொல்றார். அதற்கு அவர் இதோ இந்த பாருப்பா, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் உங்களோட ஒரு கவனன்ட் பண்ணுறேன். எல்லாம் ரெடியாக இருங்க. அன்றைக்கு மோசையோடு பேசின தேவன் இன்றைக்கு என்னோடு உங்களோடு கூட பேசுகிறார். நான் பிழைத்திருக்கிறேன், ஆகையால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள். இப்போ உயிரோடு இருக்க ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஐ மேக் எ கவனன்ட் வித் யூ. நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உங்களுக்கு முன்னால் இருக்கிற செங்கடல்ல வழி உண்டாகணும். இந்த செங்கடலை எங்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களாம் கை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வண்ணாந்திரத்தில் எங்கள் முற்பிதாக்கள் அறியாத ஒரு மன்னாவினால் ஆண்டவர் ஒரு அதிசயமாக எங்களை போஷித்து வழி நடத்தணும்.
அப்படி நான் விசுவாசிக்க கர்த்தர் நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கை வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்கள். எனக்கு விரோதமாக இருக்கிற அந்த எரிகோ கோட்டை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நான் துதிக்கும்போது ஸ்தோத்திரிக்கும்போது அந்த எரிகோ கோட்டை அப்படியே விழணும் அப்படின்னு விசுவாசிக்கலாம். அல்லாது அல்லையிலே சொல்லுங்கள். பிரியமானவர்களே, தண்ணீர் ராட்சசமாக மாற்றின தேவன் என் குறைய நிறைவாக்க இவர் அதிசயத்தை செய்யணும் அப்படி விசுவாசிக்க எல்லாரும் கரங்க வைத்து அல்லையிலே சொல்லுங்கள். இதெல்லாம் அவர் செய்வார். ஆனால் இது எல்லாம் பழசு. யோர்தான் பிளந்தது பழசு, எரிகோ சிவந்த நதி பிளந்தது பழசு, அந்த மன்னா வந்தது பழசு, அந்த எரிகோ கோட்டை விழுந்தது பழசு, கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சரசமாக ஆனது பழசு. ஆனால் அவரில் அன்பு கூறுகிற எனக்கு அவர் செய்ய போகிறது வானத்தில் பூமியில் இதுவரைக்கும் நடந்துராத ஒரு அதிசயம். அதான் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. எரிகோ கோட்டை விழுந்தாது பழைய காரியம். சிவந்த சமுத்திரத்தில் வழி உண்டானா பழைய காரியம். நான் துதிக்கும் போது யோர்தான் நதி பிளந்ததுன்னா பழைய காரியம் ஐயா. வானத்திலிருந்து மன்னா வந்ததுன்னா பழைய காரியம். நான் அறிந்திராத ஒரு புதிய காரியம், இதுவரைக்கும் உலகத்தில் எங்குமே நடந்திராத ஒரு புதிய காரியம் என் வாழ்க்கையில் செய்து கர்த்தர் மகிமைப்படுவார். நான் முன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு.